கைஸ், வெல்கம் பேக் டு சஹானா வியூஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஈதுக்கு மறுநாள் தான் பார்க்க போறோம். ஈதுக்கு நெக்ஸ்ட் டே இங்க எப்பயுமே ஈத் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் லீவ் விடுவாங்க. அந்த லீவ்ல நம்ம வெளியே போகலன்னா எப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லி கிளம்புன இடம் தான். இந்த டைம் வந்து சிட்டிக்குள்ள எங்கேயுமே போகக்கூடாது, ஒரே ரஷ்ஷா இருக்கும். சிட்டிக்கெல்லாம் போனோம்னாக்க வெளியே தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னது போதும்னு சொல்லிட்டு மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு மனுஷன் நடமாட்டமும் இல்லை. நாங்க போற கார் மட்டும் தான் இருந்துச்சு, கூடவே கேமலும் கோட்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். தேலும் மொட்டை டெசர்ட். அந்த டெசர்ட்டுக்கு நடுவில் அப்படி என்ன அழகான ஸ்பேஸ் இருக்க போகுதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே தான் போனோம். நம்ம பார்த்தது வெப்சைட்ல பார்த்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு யோசிக்கிற அளவுக்கே ஆயிடுச்சு. போற வழி எல்லாம் கோட் லைஃப் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது எல்லாமே. நாங்க புக் பண்ணது அன்லைன்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தோம். எல்லாமே ரொம்ப ரிச்சா சூப்பராக இருந்துச்சு. ஹாலு, லிவிங் ரூமு, அதுக்கப்புறம் டைனிங்கு, கிச்சனு, பாத்ரூமு, ரூம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப இங்கே விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இன்டோர் ஸ்விம்மிங் பூல் அடல்ட்ஸுக்கு ப்ளஸ் கிட்ஸுக்கு அவுட்டோரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷட்டில் கோர்ட் இருந்தது. அப்புறம் ஸ்விங் 2 வச்சுருந்தாங்க. அது கூடவே நிறைய பெட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி கொண்டு வந்த லஞ்சை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஆளாளுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க சமைச்சு. இன்றைக்கி நான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கூடவே தயிர் சாதம் ஒரு ஃபேமிலி கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் லெமன் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னே விட்டா போதும்னு சொல்லிட்டு சாப்பிடாம இந்த பசங்கள்லாம் கிளம்பிட்டானுங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அந்த கேம்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியில். ஜென்ஸுக்கெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஜாலியாக அவங்க ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புள்ளக்குட்டியெல்லாம் நம்ம தானே பார்க்கணும், அதுங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ஸ் பூலில் கொண்டு போய் விளையாட விட்டுட்டு, அங்கே போனாலும் இந்த புள்ளக்குட்டியை மேய்க்கிறதே நமக்கு ஒரு வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு சரி வெளியே போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன். சுற்றிலும் பொட்டை காடு, ஒரு கடைக்கண்ணி கடையில் இல்லை. கடைக்கெல்லாம் போகணுன்னா 2-3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனால் தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு கடைக்கண்ணியில் இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து தங்குறவங்களுக்கு குக்கு எதுவும் கிடையாது. அவங்க எதுவும் சமைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிச்சன் இருக்குது, அடுப்பு இருக்குது, பாத்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து வேணால் சமைச்சிக்கலாம். நாங்கள் வேறு அந்த ஐடியாலே வரலையா, இந்த மாதிரி பாத்திரம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த ஐடியாவிலையும் வரல. சரி ஓகே ரைட்டு, இன்றைக்கி சோத்துக்கு திண்டாட்டம் தான். லஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு மறுநாளைக்கும் நம்மளுக்கு திண்டாட்டம் தான் நினச்சிட்டு கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்து சரி எப்படி தான் இருக்குன்னு பார்க்க போனேன். எப்பயுமே நம்ம கேங்கில் டிவி அடிக்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவர். டீ, இஞ்சி டீ, என்னைக்குமே இஞ்சி தான் பிடிக்கும். இஞ்சி டீ இல்லாமல் என் வாழ்க்கை நாளாது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். அவர் டீ அடிக்டர் இல்லை, இஞ்சி டீ அடிக்டர். அவர் மட்டும் போட்டு குடிக்க மாட்டார், எங்கள் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பாரு. அது வரைக்கும் ஓகே தான் சொல்லிட்டு நாங்கள் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் டீ கொண்டு வருவார், குடிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளேஸ் வர்றதுக்கெலாம் நம்ம தனியாக அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாவே இருக்காது. நிறைய ஃபேமிலியோட, நிறைய கிட்ஸோட, நிறைய பேர் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். எப்பயுமே பசங்கள்லாம் வந்து சாங் போட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. அதே வைப்போட இஞ்சி டீயும் வந்துடுச்சு. சூப்பராக குடிச்சிட்டு நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. ஃபார்ம் ஃபுல்லாகவே ஜகஜோதியாக லைட்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து உக்காந்தாச்சு. நாங்கள் எப்பயுமே ஃபேமிலியாக கேங்காக சேர்ந்தோம்னா ஒரு கேம் மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது எந்த கேம்னா அந்த மோனோபொலின்ட்டு ஒரு கேம் போடுவோம். அந்த கேம் இல்லாமல் எங்களுக்கு அந்த போன ட்ரிப்பு ஃபில்லே ஆகாது. எப்பயுமே அந்த மாதிரி இந்த பாயை விரித்து கடையை போட்டுட்டு உக்காந்துட்டாங்க. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு கடையை போட்டு உட்காந்துருவோம். ஆனால் அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டோமான்னு கூட ஞாபகம் இருக்காது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இந்த கேமு. வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். சரி வெளியே வந்துட்டு சரியாக தெரியலை, அப்புறம் கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. சண்டை, வெட்டு குத்து, அடிதடிங்கிற அளவுக்கு போயிடும் இந்த கேமோட லெவலு. அப்படி தான் எல்லாம் பேசி சண்டை போட்டு தொண்டையெல்லாம் வலி வந்துட்டு நாங்கள் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்த்தா மணி 2:30. ஐயோ 2:30 ஆச்சு, இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டு போய் படுத்தாச்சு.
காலையில செக் அவுட் வேற இருக்குன்னு சொல்லிட்டு காலையில சீக்கிரமே எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நமக்கான சுட சுட இஞ்சி டீ இருந்தது. அதை எடுத்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஸ்விங்கில் உக்காந்து குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் என்ன நேற்று நைட்டும் சாப்பிடவே இல்லையா, இருந்த சாப்பாட்டையும் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸுன்னு வச்சு ஓட்டிட்டோம். இன்னைக்கு காலையிலேயே சாப்பிட்லன்னா பாவம் பசங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஜென்ஸ் எல்லாம் போயாச்சு சாப்பாடு வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு. நாங்கள் சும்மா கேம் விளையாண்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் அப்படியே டிவி பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஏதோ ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. வெறும் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி நேற்று மதியத்துலேருந்து காஞ்சு போன வயிற்று சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் அந்த நோன்பு வரைக்கும் ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்துச்சு நோன்பு வைக்கிறதுக்கு. எப்போ பெருநாள் வந்துச்சோ பெருநாளைக்கு மறுநாள்ல இருந்து சரியான வெயில். எப்படி இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னே தெரில. பெருநாள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செம்ம வெயில். இது வெயில் முடியவே இல்லை. காட்டுன்னு காட்டுச்சு. 12 மணிக்கு வேற செக் அவுட்டா முடிச்சுட்டு காரில் ஏறி உட்காந்து அப்படி கபன்னு காந்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட தான் ஆவியில் அவிஞ்சிக்கிட்டே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்படிதான் இனிதே ஈத் ஹாலிடேஸ் முடிந்தது.